வச்சிருவா வச்சிருவா. தண்ணி பாட்டில் வாங்கிட்டீங்களா? பாப்பா தண்ணி குடி. இது எல்லாருக்கும் வந்துருக்காங்க. நீங்கள் வாங்கிக்கிங்க. வரலன்னு தான் பொண்ணா ஒன்று கேட்பாங்க. நம்ம சேர் தான் பண்ணுவாங்க. ஐயா, நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் மேகலத்தூர் கிராமத்திலிருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்க 27 வருஷமா வந்துட்டு இருக்கோம். எனக்கு கை கால் எல்லாம் முடியாம இருந்துச்சு. படிப்பு இல்லாம வேலை இல்லாம வேலை கிடைச்சிருக்கு. என் வாழ்க்கையில ஆரோக்கியமாக புனிதமாக உயர்த்தி கொடுத்துருக்காங்க. நான் 6வது படிக்கிறது வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப நீங்க அன்னதானம் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்க குடும்பமும் நீங்களும் நல்ல வளர்ச்சியா இருக்கு. நாங்க பொறுத்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அன்னை ஆசிரியரும் உங்களுக்கு கண்டிப்பா. வணக்கம், என் பேர் அருள் டேவிட். நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். கடந்த 15 வருஷமா நான் பாத யாத்திரை நடந்து போயிட்டு இருந்தேன். இப்போ பாத யாத்திரை போறவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு ரொம்ப எனக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா நான் 15 வருஷம் போயிட்டு இருந்தப்ப என்னால பணம் காசு என்கிட்ட அந்த அளவு சுத்தமா இல்லை. வர வருமானம் எனக்கு குடும்பம் நடத்துறதுக்கு தகுந்த மாதிரி கூட இல்லாம ரொம்ப கம்மியான வருமானம். இன்னைக்கு மாதாவோட கிருபையால இன்னைக்கு கடந்த 2 வருஷமா என்னால முடிஞ்ச அளவு ஒரு 50 சாப்பாடு
பாத யாத்திரையா நடந்து போறவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேன். அது மாதாவோட கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா என்னால ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க முடியுமான்ற நிலைமை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த சமயத்துல. நானும் நடந்து போறப்பெல்லாம் யோசிப்பேன், பாத யாத்திரை போறவங்களுக்கு என்னால முடிஞ்ச சாப்பாடுலாம் கொடுக்கணும்னு. மாதா கிட்ட வேணுனேன். மாதா எனக்கு வந்து கடந்த 2 வருஷமா 50 சாப்பாடுல இருந்து ஆரம்பிச்சு கடந்த 2 வருஷமா நான் கொடுத்துக்கிட்டு வரேன். பாத யாத்திரை போறவங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து எனக்கு மனசார நிம்மதியா இருக்கு. இப்ப நடந்து போறவங்களுக்கு நான் பார்த்து கொடுக்கணுன்றது எனக்கு மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு. அதை மாதா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. மாதாவுக்கும் கோடான கோடி நன்றி. என்னால வார்த்தையா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு காரியத்தை மாதா எனக்கு செய்ய வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் யோசிச்சு தான் பார்த்துருக்கேன். நான் செய்வேனான்றது என்னால யூகிக்க முடியாத மாதா செஞ்சு காமிச்சிட்டாங்க. இன்னும் இப்போ அடுத்தடுத்த வருஷத்துல இன்னும் மென்மேலும் நான் அதிகமா செய்யணுன்றது என்னோட ஆசை. 50 100 மாறணும், 100 500 கூட மாறணுன்றது என்னோட ஆசை. அது மாதா எனக்கு கொடுக்கணுன்றது, மாதா கொடுப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்த என்னைய இன்னைக்கு 50 சாப்பாடாவது எனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு செஞ்ச மாதாவுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். கோடான கோடி நன்றி. ஆமென். நீங்க வீடியோ பார்த்து